இன்றைக்கி நம்ம வாழைக்காய் கோலா உருண்டை தாங்க பண்ண போகிறோம். இதுக்கு 3 வாழைக்காவை குக்கருக்கு மாற்றிட்டு ஒரு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு தோலை எடுத்துகிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாங்க. இதில் மசாலா பொடி இப்போ சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்துட்டு மல்லி இலை, கருவேப்பிலை, ஒரு பல்லாரி வெங்காயம், 2 ஸ்பூனுக்கு கடலை மாவு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இதை சேர்த்துட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு வாசனை பொருட்கள்லாம் சேர்த்துக்கிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு 2 பல்லாரி வெங்காயத்தை அடித்து சேர்த்துக்கிட்டு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 3 தக்காளி பழம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா சுருண்டு வர வரைக்கும் வதக்கிட்டு மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டு 2 கிளாஸ்க்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கொதி வந்தால் பிறகு கொஞ்சமாக மல்லி இலை தூவி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கோலா உருண்டைகளை இதில் சேர்த்துக்கிட்டு திறந்து வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு மேலே மல்லி இலை தூவி இறக்கினா நம்மளுக்கு சுவையான வாழைக்காய் கோலா உருண்டை குழம்பு ரெடி.